மூவலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, 6 முகத்தினை, இந்து நிலங்களை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகத்த சாமரகர்ண விளம்பிட சூத்திர பாவனர் மகேந்திர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கரம் நெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாடும் தெளிவேன் பாகும் மறுப்பையை நாளும் நிறந்துரைக்கு நாம் தருவேன். கோலம் செய்தும்
சங்கமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடற்பட்டியார். ஆகவே விநாயகர்களை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். கைதட்டி அண்ணா அவர்களுக்கு நன்றி. கைதட்டி எங்க ஆத்தாவுக்கு நன்றி. மற்ற பேரெல்லாம் கைதட்ட அங்க ஒரு அண்ணன் தட்டுறாரு. கைதட்டுங்க, கைதட்டுறது நல்ல விஷயம் தான். மாரடைப்பு நோய் வராதுன்னு இன்னைக்கு அமெரிக்கா ஆய்வு பண்ணி சொல்லுது. அமெரிக்கா விஞ்ஞானி எல்லாம் ஆய்வு பண்ணி சொல்றாங்க கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதான். நம்ம ஆளுகளுக்கு கும்மி கொட்டுற வழக்கம் இருந்துச்சு. ஊருக்கு திருவிழா, திருவிழாவுக்கு கும்மி கொட்டுறது முளை கொட்டுற வழக்கம். அது விளையாட்டு ஆரோக்கியம். கால் நடக்கிறது, உடல் அசைகிறது, மூளை சிந்திக்கிறது, கை தட்டுறது, நாக்கு ஒரு பாட்டை பாடுறது, இப்படி ஒருங்கே இந்த உடலுக்கு வேலை கொடுக்கிற போது ரத்த ஓட்டம் சீராக அமையுது. அப்படி எல்லாம் விளையாட்டுக்குள்ள ஆரோக்கியத்தை கேட்டாரு. இன்னைக்கெல்லாம் கோயிலை ஏன் இவ்வளவு வருஷம் கட்டி வச்சாங்க? ஒரு நாளைக்கு கோயிலை சுத்தி வந்தாலே உடலுக்கு உடற்பயிற்சி தான். தானா நடந்தா நடக்கிறானா? நடக்க மாட்டேங்கிறாங்க. கோயில் மருத்துவ அதுக்கப்புறம் தான் நடப்பாங்க. ஆனாலும் ஆலயம் தொழுவது சாலும். அப்படி கை தட்டுவது நல்ல விஷயம். மாரடைப்பு நோய் வராதுன்னு அமெரிக்கா சொல்லுது. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? புதிய செய்தி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால்தான் செய்தி வந்தது. பெண்கள்லாம் கை தட்டினா முடி நீளமா வளருமா? பெண்கள்லாம் கை தட்டினா முடி நீளமா வளரும். தத்துவமா இருந்து யோசிச்சு பேசிக்கிறாங்க. சொல்றாங்க ஒரு உண்மையா இருக்கும். ஏதாவது கதை நம்ம சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் அமெரிக்காக்காரன் தான் ஆய்வு பண்ணி சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா போய் கேட்டுவாங்க. அமெரிக்காலயா என்னது அப்படி இந்தியா சொல்றேன். அமெரிக்கா லைட் டிக்கெட்டுக்கே 70 ரூபாய்க்கு மேல வரும். ஆமா, என்ன செய்ய? அப்புறம் எது சொன்னாலும் நம்மள எல்லாம் என்னதான் பண்ண
நம்பிக்கை வேணும் இல்ல. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா வந்தவன் போனவெல்லாம் நம்பித்தான் இந்த கதி வந்து நிற்கிறான். நம்ம சொன்னா கேட்க ஆள் இல்ல. இவர் சொல்றது இவர் சொல்லித்தான் நம்ம கேட்க மாட்டோம். ஏளனம் செய்ய ஒரு கூட்டம் இருக்கு. யாரு சொல்லி யாரு கேட்கிறா? கேட்கிற மனப்பக்குவம் வரணும், கேட்டுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும், சொல்ற துணிச்சல் இருக்கணும். மனித மாண்புன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீகம் நிறைந்த உலகம், உள்ளம்பெரும் கோயில், ஊனுடைய ஆலயம், வெள்ளபுரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலன் இன்னும் நானா மணிவிளக்கு, தெல்ல தெரிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் பாடுகிறார். ஆலயமும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல சிதம்பரம் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. சிதம்பரத்தில் இருக்கிற நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில்ல வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள், அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்பு நவதுவாரம் என்று சொல்லக்கூடிய 9 வாசல்கள். அந்த கோயிலையும் 9 வாசல் படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனா நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்கணும். காரணம் என்ன? உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். ஆலயம் தொழுவது சிதம்பரம் நடராசர் கோயில்ல ஒரு மணி இருக்கு, மிகப்பெரிய மணி. அது ஜெர்மனியிலிருந்து தயார் செய்து வரவழைக்கப்பட்ட மணி. அந்த மணிக்கு பேரு கண்டாமணி. ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்குமா. ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடி அப்படின்னா எவ்வளவு நேரம் அந்த ஓசை இருக்கு பாருங்க. அந்த ஒரு ஓசையை உங்களால் கேட்க நேர்ந்தால் உங்க ஆயுதுல 7 நிமிடம் போடுமா. நீங்க அங்கேயே போயிருந்து அந்த ஓசையை கேட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய மகத்துவமான தத்துவங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். நீங்க பாருங்க, கோயில கும்பாபிஷேகம் பொழுது ஒளிஞ்சோட நடக்கும் போது நினைக்கிறேன். திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா. கும்பாபிஷேகம் எதுக்கு நடத்துறான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? மருந்து சாந்திரம் 8 பொருள்கள், அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம், எருமை வெண்ணெய், செங்காவி, அப்படி பொருள்கள் எல்லாம் சேர்த்து அதுல இடிச்சு அதை மருந்தாக்கி இறைவனுக்கு சாத்துவாங்க. உள்ள தகடு வச்சிருப்பாங்க. பஞ்சபூதம் நவரத்தனங்கள் இல்ல, அதுல அதையும் பஞ்சலோக சிலைன்னு சொல்றோம். அப்படி பல விஷயங்கள் இருக்கு. தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம் உருக்கி அத்தனை தங்கங்கள்லாம் உள்ள வச்சுதான் பிரதிஷ்டை செய்யப்படுது. அதுக்கு மந்திரங்களாலே ஆவாகனம் செய்யப்படுது. இங்க யாகசாலை ஒண்ணு வச்சிருக்கிறோம். யாகசாலையிலிருந்து தெற்ப கயிறை திரிச்சு அந்த யாகசாலையிலிருந்து கருவறை வரைக்கும் கட்டியிருப்பாங்க. நாளை பார்க்காத காலையில போய் பாருங்க. ஏன் கட்டி இருக்கிறாங்கன்னு அந்த கேளுங்க. ஏன் இந்த கயிறு அங்க கட்டப்படுது? எதுக்காக இந்த சடங்கு அப்படின்னா, பஞ்சபூதம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத தத்துவம் தான் கோயில், பஞ்சபூத தத்துவம் தான் பூசை, பஞ்சபூத தத்துவம் தான் மனித உடம்பு. இவை அனைத்தையும் ஒருங்கே இணைப்பதற்கு எப்படி மின்சாரத்தை கடத்துவதற்கு ஒரு கம்பி தேவைப்படுதோ, அதுபோல அருள் மின்சாரத்தை கடத்துவது அந்த தற்பை கயிறு. ஏன்னா தற்பைக்கு மின்சாரத்தை இழுக்கிற ஆற்றல் உண்டு. சரம்னா தற்பை, வனம்னா காடு. அதனாலதான் தற்பை காட்டுக்குள்ளே, தற்பை வனத்துல சரவண பொய்யில பிறந்தான் முருகப்பெருமான் தோன்றினான் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட தற்பைக்கு மின்சாரத்தை இழுக்கிற ஆற்றல் உண்டு. அதனாலதான் பஞ்சபூதத்தால் ஆகப்பட்ட அந்த யாக குண்டங்களில் இருந்து அக்கினியை வளர்த்து ஓம குண்டத்தில் நீர் நிரப்பி அதுல ஆவாகனம் செய்து அந்த மந்திர எந்திரங்களால் வளர்க்கப்படும் ஓம குண்டத்தில் சக்தியை கருவறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த தற்ப கயிறு பயன்படுது. இருக்காதுன்னு போய் பாருங்க. காலை எத்தனை பேர் பார்த்திருக்கா? எத்தனை உமாஜிக்கு போயிருக்கான்? எப்ப தண்ணியை ஊற்றுவாங்க, சோறு எப்ப போடுவாங்கன்னு இருக்கு ஒரு ஊட்டம். என்ன செய்ய? சரி, அதையாவது பொறுமையா போய் சாப்பிடறான்னா சாப்பிடறேன் எந்த பின்னால இருப்பேன் இருக்கா இல்லையா? பூவும் போவையில இலையோடவே போறது. அப்புறம் மோர் சாப்பிடறதுக்கு ஒருத்தன் சாம்பார் உண்டாந்து ஊற்றியாங்க, சக்கரை போட்டு சும்மா அவங்கள போற போது என்னத்த சோறு போட்டாங்க அப்படி எடுத்தறிஞ்சு பேசு. இந்த புத்தி மனிதனுக்கு இருந்ததுனாலதான் வீழ்ச்சிகள் அதிகமாக. அப்ப கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்ன அர்த்தம்? கோயில் ஒண்ணு இருந்ததுனால இந்த ஊர்ல திருவிழான்னு ஒண்ணு வச்சதுனால இந்த நிகழ்ச்சின்னு ஒண்ணு இருந்ததுனால நமக்கு இங்க வேலை இல்லைன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? அப்ப எவ்வளவு தொடர்போடு ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி நம்ம வாழ்க்கை இன்றியமையாத ஒன்றாக வாழ்ந்து, அப்படிப்பட்ட கோயில் ஒண்ணு இருந்தா கோயிலுக்கு போகணும்னு தோணணும். கோயிலுக்கு போனா குளிச்சுட்டு போகணும்னு தோணும். குளிச்சுட்டா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலுக்கு போனா கண்டதையும் நினைக்காம நல்ல சிந்தனையோடு சாமியை பார்த்து கும்பிட்டு அந்த இதயத்தை நம்ம இதயத்துக்குள்ள இறைவனை இருத்திக் கொள்ள வேண்டும் என்று மாணிக்க வாசகரே திருவாசகத்துல பாடுற அம்மையே அப்பா ஒப்பிடா மணியே அன்று விளைந்த ஆரம்பதே எங்கு எழுந்தருள்வது நீங்க செக்கனை பிடித்தேன் உன்னை என்று பாடுகிறார். உடும்பு பிடியா பிடிச்சிருக்கணுமா ஜாமிய? நீங்க கோயிலுக்கு போனாதான் பல கதை ஆபத்து ஏண்டி எங்கம்மா கதவு பூட்டினா இல்லையா?
சாவியை இந்த பக்கம் வச்சேன்னு தெரியல, சோத்துல தண்ணி ஊத்துனா ஊத்துனேன்னு தெரியல, செருப்பு எங்க கலட்டி போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களா இல்லையா, இப்படியே பல பேருக்கு சிந்தனை சிதறல்கள். அதனாலதான் இறைவனாக நமக்கு அருள் புரிய வேண்டும் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்தணும். மன ஒரு குரங்கு எப்படி கிளக்கிகளை தாவமோ அப்படியும் தாவிக்கிட்டே இருக்கும். அப்படி போக விடாம நல்ல சிந்தனையோடு இறைவனை வழிபட வேண்டும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை வளர்க்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது, பக்குவத்தை கொடுக்குது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் வள்ளுவர் பாடுகிறார், கற்றதனால் ஆய பயனென்போல் வாழறிவன் நற்றார் தொழாரவி என்று பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. பெரிய புராணம் மட்டுமில்லை, எல்லா இலக்கியங்களும் சொல்லுகிறது. அதையும் பாருங்க, திருமூலர் பாடுறார், பரன நினைந்து ஈதலே அறம், பரன நினைந்து ஈட்டலே பொருள், பரன நினைந்தது பெற்றதே இன்பம், பரன நினைந்து விட்டதே பேரின்ப வீடு. எல்லாத்துக்கும் இறைவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இறைவன் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு ஒரு 4 வயசு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையோ நெத்தி நிறைய விபூதி பூசி இல்ல திருமண் இட்டு கழுத்துல துளசி மாலை ருத்ராட்சம் மங்களகரமா கூட்டிட்டு வாங்க, நம்மளாலே ஏழனை பண்ணலாம். என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டு இருக்கு, சாமியார் ஆக்கிறதுக்காது அந்த பிள்ளை பயத்தோட பக்குவத்தோட வளரணும்னா ஆன்மீகம் இன்றியமையாத ஒன்று. நம்ம முன்னோர்கள் சொன்னாட்டே அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, ஏடா கோயில் வாசல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாமிக்கு தெரியல, சாமி பயந்து நடக்க வேண்டாம், ஒரு பயம் உண்டாக்குறாங்க. இந்த பயம் தான் நமக்கு பக்தியாக மாறுகிறது. அந்த பக்தி இருந்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை, நல்லா இருந்தோம். இப்ப பக்தியெல்லாம் எப்படி நினைக்கிறீங்கள, கோயில் திருவிழான்னா முழுமையா சாராய கடை ஊருக்கு வந்துடும். யாராவது இறந்து போனா அன்னைக்கும் சாராய கடை தேவைப்படுது. அம்புடும் சாராயம்னா என்னையா விலங்கு நாடு. இங்க நாடகம் பார்க்க வர்றவங்களும் குடிக்காரர்கள், அடுத்து எல்லாரும் சொல்ல குடிச்சிட்டு வர்றவங்களும் சொல்றாங்க. நாடகத்துக்கு வர்ற நம்மளும் குடிச்சிட்டு வந்து இங்க ஒளிவெளிக்க உட்கார்ந்து குடிச்சிட்டு உட்கார்ந்தா எந்த வேலை ஒழுங்கா நடக்கும், எந்த வேலையாவது ஒழுங்கா நடக்குமா, ஊர்ல பாக்குறோமா இல்லையா? அப்ப எவ்வளவு சிந்தனை சீர்கேடு, நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்குமாடா நாடு? கேட்கறதுக்கு பதில் இருக்கா? இல்ல இல்ல, தேவையில்லாது பெரிய என்ன செய்ய எத்தனை தாய்மார்கள் தன் மாங்கல்யத்தை இழந்திருக்கிறார்கள் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணர வேண்டும். இனத்தின் சிறப்பை பார்க்கின்ற என்று வைங்க.
கர்மம் துரிந்தவன் எண்ணம் என்பது இருக்கு பயம் கொஞ்சம் அகலமா இருக்கு கிட்ட இருந்தா கூட்டம் நிறைய இருக்கிற மாதிரியே தெரியும் தள்ளி இருந்ததுனால இப்ப சரி பரவாயில்ல அது அமைதியா இருக்காங்க அழகா ரசிக்கிறாங்க ஆகினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எத்தனை இடங்கள் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் நிலைமை எப்படி தலைகீழா மாறி இருக்கு வள்ளலாருக்கு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்களாம் அவர் சொன்னாரு எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லம்மா அப்பா அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா மனுஷனா பிறந்தா இல்லறம் வேணும் இல்லறம் நல்லது நல்லறம் இல்ல நாங்க கல்யாணம் பண்ணி உங்களெல்லாம் பெற்றெடுக்கலையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டு திருமணம் பண்ணணும்னு எடுத்து சொன்னாங்க சரி யார பொண்ணா பார்த்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு இந்த ஊர்ல இன்னார் மகளை உங்களுக்கு மனைவியா பார்க்க தேர்வு செஞ்சிருக்கிறோம் போய் என்ன பாருங்க இவர் நேரம் அங்க போறாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்ன பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை கேட்கிறாரு என்னை திருமணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சலாமே ஆமா எனக்கு அதுல விருப்பம் இல்லையோ உங்களுக்கு எப்படி இந்த விருப்பம் வந்துச்சுன்னு கேட்கிறாரு இல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை ஊட்டி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் விரும்பல காலம் பூரா உங்க கூட இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்தே என்னுடைய காலத்தை கழிக்கலாம்னு நினைச்சேன் பணிவிட செய்துன்னேன் ஒண்ணு மறுப்பு சொல்ல திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்த மறுநாள் இரவு முதல் இரவு 2 பேரும் அறைக்குள்ள இருக்காங்க இப்ப ஐயா ஒரு சாக்கு மூட்டையை விட்டு ஓலைச்சுவடியை தேடி எடுக்கிறார் யாரு வல்லல ராமலிங்கம் பிள்ளை அப்படி ஓலைச்சுவடியை எடுத்து ஒரு ஓலைச்சுவடியை மனைவிட்ட கொடுத்து ஒரு ஓலைச்சுவடியை தான் வச்சுக்கிட்டு நீ படி அந்த விளக்குல உட்காந்து சிமிலி விளக்கு அந்த காலத்துல மண்ணெண்ண விளக்கு இருக்கா அந்த விளக்குல உட்காந்து படிக்கிறாரு அந்த விளக்குல இவரும் படிக்கிறாரு அம்மாவும் படிக்கிறாங்க பொழுது விடிஞ்சு வச்சு 5:30 மணிக்கு படிச்சு முடிச்சாங்களாம் எப்படி பாருங்க ஆமா இப்ப கேக்குறாரு படிச்சு முடிச்சுட்டியா உன் மனசுல என்ன தோணுது நான் உங்களை ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு அப்ப நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன்னு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க நீதிமன்றத்துக்கு போகல வழக்கறிஞர் வைக்கல ஆனா படிச்ச ஏழு என்ன திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்ப திருவாசக வாசகத்தை படிச்சுட்டு விவகாரத்து பண்ணிட்டாங்களா 2 பேர் முடியுமா மனசு ஒத்து போகுமா எங்க இருக்கு காலங்கள் எப்படி மாறி போயிருச்சு காலமா மாறிச்சு நம்ம தான் மாறணும் நீங்க ஒரு பொண்ணு என்ன பண்றா தாய் என்ன பண்றா கருவறையில ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் சுமக்கிறா 7200 மணி நேரம் ஒரு குழந்தையை சுமந்து 10வது மாதம் வீக்கம் காற்று என்று தனஞ்செயனால் உந்தி தள்ளப்பட்டு அது பூமிக்கு வருது பிள்ளைய பெற்ற உடனே பதறிடுவா தாய் பிள்ளைக்கு அடிக்காம எறும்பு அடிக்காம
வாயை கட்டி வயிற்ற கட்டி இந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டு கண்ட இடத்துல குத்திக்கிட்டு கண்ட வழி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி பற்றி எல்லாம் கேட்கிறேன். அப்படி பிள்ளைய வளர்த்தா நம்ம எதோ வேணாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பிள்ளைக்கு ஆகாதுன்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி அப்படி தூக்க முடிச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்த 5 வயசுல நடந்து வரும்போது கேளுங்க, தம்பி யார் மைண்டா? அவர் உடனே சொல்றேன், சுரேஷ் மையங்க. சுரேஷா சுமந்தாரு, அவங்க அம்மா சுமந்தா. வயிறு வலிக்க உடம்பு வலிக்க சுமந்தது அவங்க அம்மா. பேர் யாருக்கு? ஏன் வருது? தியாக சீலங்கள். பெண்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு மனைவி பேரை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? திருமதி சுரேஷ், திருமதி பொன்னுமணி, திருமதி சதீஷ், தினேஷ். ஏன் உங்க பேர் வருது அவங்க பேர் வரல? என கணவனை உயர்த்தித்தான் பெண்களுக்கு வாழ்வான். அந்த கணவனுடைய பெயரோடவே தன் பெயரை உயர்த்தி கொள்வது. திருமதி இன்னான்னு சொல்லும் போதே அவருடைய மனைவின்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் வீட்டிலேயே பிறந்து சொந்த பந்தத்தை விட்டு, தாய் தந்தையரை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, அக்கா தங்கச்சியை விட்டு, சுற்றத்தாரை விட்டு, அத்தனை விட்டு நீங்க கட்டின தாலி கைத்துக்காக கட்டுப்பட்டு தன்னை தங்களோடு அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அந்த பெண்ணை போற்றாது நாடு வழங்காது, வீடு வழங்காது. பெண்ணின் பெருந்தக்கை யாவலை என்றார் பொய்யாமொழி. கருணையோ வடிவமானவர்கள் தாய்மார்கள். அதனாலதான் அம்பாளுக்கு ஒரு ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி, ஐயாவுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி ஆண்களுக்கு, பெண்களுக்கு 9 ராத்திரி. அதான் சக்தி வழிபாடு. இன்றைய மாதம் ஒன்று இருக்கா? சிவராத்திரி அன்னைக்கு எப்படி சாமி கும்பிடணும்? இன்று நாரதராக வேடந்தாங்கி நடிக்கும் அண்ணன் நாரதர் புயல் என்று போற்றப்படும் கவிராஜ் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. உடுக்கை இழந்தவன் கரிபோல் அங்கே இடுக்கன் கழிவுதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த சாக்கூர் கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்துக்கு வந்திருக்கிற அரசியல் பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். அப்படி அப்பா ஐயாவுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு என்ன செய்யணும்? பட்டினியா இருக்கணும், தூங்காம இருக்கணும், முழிச்சுக்கிட்டே இருந்து சிவநாமம் உச்சரிக்கணும், பஜனை பாடணும், அமைதியா இருக்கணும். கோயம்புத்தூர் மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. புரியல? போடுறாங்க குத்தாட்டத்துக்கு. பெரிய பெரிய முதலாளிலாம் போய் குத்தாட்டம் போடுறாங்க. அது அதை விட கொடுமையா இருக்கு. சரி, அதை விடுங்க. கலாச்சார சீரழிவு. அப்புறம் 9 ராத்திரி நவராத்திரி அப்படி இல்லை. பட்னியா பிள்ளைல தாய் போடுவாரா? அவ 9 ராத்திரி ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பான். இன்னைக்கும் பாருங்க, பெண்கள் இலகியமான அப்பா பிள்ளைய அடிச்சுட்டா தாய் கொடுக்க வந்துடுவான். எதுக்கு பிள்ளை அடிக்கிறீங்க? என்ன பெருசா அவன் தப்பு பண்ணிவிட்டான்? உலகத்துல இல்லாத தப்பு நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்துறாங்க. நீங்க எல்லாம் தப்பு பண்ணாதவரா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. உடனே அவன் கூப்பிட்டு வாடா, அவரோட எழுத்து போயிட்டு போ, அந்த பக்கம் போ, இந்த கடை பக்கம் போ, இல்லை சின்னமா வீட்டுக்கு போ, போயிட்டு வா. அந்த மனிதன் தான் பேசுவாருக்கு தெரியுது இல்லை. இந்த தாய் கருணையே வடிவமானவர். அதான் பெத்த மனம் விட்டு பிள்ளை மனம். பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா மனசு. ஒரு பையன் என்ன பண்றான்? 5 வயசுல அம்மாவை வெட்டி உதச்சு விட்டான். சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்தவன் வெட்டி உதச்சா கடவாப்பல் விழுந்து வச்சு ரத்தம் ஊத்துது. அவன் சிரிக்கிறான் உட்காந்துட்டு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்கறான், என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்? புள்ள எட்டி உதஞ்சு பல்லு விழுந்து வச்சு போடாம சிரிக்கிறேன். ஆமா சிரிக்கிறேன், புள்ள வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னா. அவன் சொன்னா அப்படிலாம் திட்டக்கூடாது, என் பிள்ளைய அடிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? 5 வயசுல எவ்வளவு தெம்பா இருக்கா பாரு. ஒரே உதவியில பல்ல விழுத்தாட்டிட்டாங்க அப்படின்னா நான் கொடுத்த தாய்ப்பால் எவ்வளவு தெம்பா வேலை செய்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் கொடுத்த தாய்ப்பால் வீரமானதுதான் பெருமைப்பட்டா. 5 வயசு பையன் 15 25 வயசு ஆயிடுச்சு. சொல்லு பேச்சு எங்க கண்ட இடத்துல போய் தின்னு கண்டதை குடிச்சு கண்ட வழியா தெரிஞ்சு கடைசியா ஏதோ ஒரு கோபத்துல அம்மா வெட்டி வந்துட்டேன். இப்ப பல்லு விழுகல. ஒப்பாந்து வச்சுட்டா. என்ன சொல்றியா? பல்லு விழுந்துச்சு அழுகல. பல்லு விழுந்து சிரிச்சா பல்லு விழுகாம அழுகுனா அம்மா கேட்டா. சரி, இப்ப சொன்னா 5 வயசுல நான் கொடுத்த தாய்ப்பால் என் பிள்ளைக்கு தெம்பா இருந்துச்சு. 25 வயசுல என் பிள்ளை சத்து கட்டு போனானே, தெம்பு இல்லாம உதஞ்சும் பல்லு விழுகல. இவ்வளவு பெரிய ஆளா இருந்து என்ன செய்ய தெம்பு இல்லாம போனானே என் பிள்ளைன்னு அழுக. அதான் பெத்த மனம் வித்து பிள்ளை பிள்ளை மனிதன். தாய்மைக்கு அவ்வளவு உயர்வு நம்ம நாடு கொடுத்ததனுடைய அமைப்பு தெரியுதா உங்களுக்கு? அம்மான்னா அவள் அமைப்பு இருக்கு, அம்மான்னா அவளை தன்மை இருக்குதா? மண்டே ஆட்டினா அப்புறம் எப்படி புரியுது? நம்ம என்ன வேலை பார்க்கறோம்னு தெரியுமா? எப்படி ஐட்டம் வைக்கலாம்? எந்த பிள்ளை சொல்லி பேசி கேட்கறேன்? 5 வயசுல பிள்ளை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. அவங்க 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் இருந்தாலும் அப்பா கத்துவார். பூச்சி சொன்னா பிடிக்காது. நம்மளே எவ்வளவு பேர் எவ்வளவு சொல்றோம். பெரிய கேட்காம இல்லையா? பார்க்கணும் நம்பக்கூடா. என்ன செய்ய இந்த காலையில வாங்கி இந்த காலையில வச்சு. அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். 15 வயசுல 20 வயசுல அம்மா இந்த ஆளை கட்டிக்கு எப்படிமா குடும்பம் பண்ண? ஐயோ கடுப்பா வருது. 30 வயசுல
பள்ளிக்கூடத்துல நீ தானே துருதுருப்பான மாணவன், உன் முகத்துல ஒரு கலையே இருக்காம. நாளைக்கு இங்க பெரிய வாத்தியாரா வரலாம், இல்ல பெரிய தலைமை ஆசிரியரா வரலாம், இல்ல பெரிய மாவட்ட ஆட்சியரா கூட சிவகங்கை மாவட்டத்துக்கு வரலாம், இல்ல அதை விட பெரிய பெரிய அதிகாரிகளா வரக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்றா நீ பெரிய நடிகனா வரலாமா, அப்படி நடிகனா வந்துட்டு அந்த நாட்டை கூட ஆளுற சக்தி உங்களுக்கு வந்தாலும் வரணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சீக்கிரம் எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போங்கன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும்? நேர்மறை சிந்தனையை விதைக்கணும். நம்ம ஆளுக பிள்ளைகளை எழுப்புறது டேய் எந்திரி சனியனை எந்திரிக்கிறாரு எருமை மாதிரி தூங்குறேன், எருமை மாதிரி அது அப்ப மாதிரியே தூங்குறேன். அப்பன் ஒரு வாசம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அடுத்து தானே ஆகணும். என்ன விதைச்சாங்க விதையா இருக்கணும், என்ன விதைச்சாங்க அதான் பிறருக்கு நான் முற்பகல் செய்யும் நமக்கு நான் பிற்பகல் தாமே விளையும் சொல்றாருல வள்ளுவர். நீ இந்த பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் மண்ணு கட்டகள் ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குது, கடல்ல விழுந்த பொருள் 3 நாள்ல கரை ஒதுங்குது அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும், ஒண்ணுக்கு பல மடங்காக திருப்பி தரும். ஆகினாலே நாளைய சமுதாயமான இளம் தளிர்களுக்கு நல்லதை விதைப்போம், நாடு நலம் பெறட்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற நடந்தாய் பாடி காவேரி மிக முக்கியம். இங்க பாருங்க, ஒரு ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிரப்ப முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகி போயிடும், எவ்வளவுதான் ஒட்டி வச்சாங்க. ஆமா ஆமா. ஆனா அந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டைகள் இருக்கு. ஆனாலும் இந்த மூச்சை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த உடம்பு தானா வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்தது, எதனால் வந்ததுன்னு நம்ம யோசிக்கணும். அதனால விலை மதிப்பற்ற உடம்பு கேட்க மாட்டேன். போகாதன்னு அங்கதான் போறேன், செய்யாதுன்னு அதைத்தான் செய்யறேன். நீங்க ஏன்டா இப்படி பேசுற, யாரு என்ன விளப்பு, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, எவன் பண்ணல, ஏன்டா இப்படி குடிச்சு தொலைறீங்க, யார் குடிக்கல, ஏய் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க எனக்கு வைக்கியமா கேட்டுறாங்க. உடனே நம்ம ஒரு ஆள் குற்றவாளின்னா மத்த எல்லாரும் சேர்ந்து நம்மளை திருத்திடலாம். ஊரே குற்றவாளியா இருந்தா யாருக்கு சொல்றது? ஆமா, அம்மனை மாத்திர ஊர்ல ஒருத்தன் கோவனை கட்டினா ஏழை மாத்தான் தெரியும். அங்கதான் இருக்குது சிக்கல, தெரியுமா இல்லையா? நல்லா சொல்லி கொடுக்குற கூட தப்பா நடந்து போறீங்க, கல்ல இடிச்சுக்கிறீங்க, ரத்தம் வந்துடுது. என்ன தம்பி காலில் ரத்தம் வருத, கல்லு இடிச்சு குடிச்சுருக்கலாம். கல்லா இடிச்சு நம்ம தான் இடிச்சுக்கலாம்.
முள்ளு மேல காலை வச்சு முள்ளு குத்திடுச்சுன்னு முள்ளு மேல பழிய போடுறோம். முள்ளா குத்துச்சு நம்ம தான் காலை வச்சோம். காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிற கருவி, காது கேட்கிற கருவியை காதுல பார்த்து கேட்பேன், என்னன்னு காதுல ஏதோ தெரியல, அவன் செவிட்டு மிதிமுங்கிறேன். மிதிந்து செவிடா அவன் செவிடா. தப்பு தப்பா சொல்லி கொடுத்து தப்பு தப்பா மாத்தி இந்த சமூகத்தை குற்ற சமூகமாக மாத்தி யாரும் சொல்ல முடியாது, எதையும் சொல்ல முடியல. சொன்னா கேள்வி கேட்காம இல்ல. காரணம் எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செய்யலாம், சட்டப்படி செய்தார் என்று இந்த உலகம் கடைபிடிக்கிற அளவுக்கு மாறி போச்சு. என்னத்தை செய்ய, உலகம் போற போக்கு நல்லா இல்லையா? ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை விருதல் அடைஞ்சு போச்சு. இப்ப பாடிய பாட்டு பாருங்க, நடந்தாய் வாழி காவிரி, காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. காவிரி வெள்ளம் வந்த அழக பார்த்துட்டு கவிஞர் பாடுறார், நடந்தாய் வாழி காவிரி. ஒரு பொண்ணு நடந்தான்னா காளையார் கோவில் சராகத்திற்கு உட்பட்ட சாக்கூர் கிராமம் அஞ்சவயல் கொத்தமங்கலம் கிராமத்தின் சார்பாக ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை ஊர்த்தி கௌரவப்படுத்தப்படுகின்றோம். நல்ல காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு 2 விஷயத்தை அந்த காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அழக பார்த்து வர்ணிக்கிறார், நடந்தாய் வாழி காவிரின்னு. இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளைக்குள்ள நடந்தா அண்ணன் மாதிரி நடக்கலாம், அண்ணன் மாதிரி. ஏன்னா அண்ணன் நடையழகின்னு ஒரு பாட்டே இருக்கு. 5 ஒளி பிஞ்சு புள்ளி பல்லவ மணிகன்னு கம்பராமாயணம் சொல்லுது. நடக்கிற நடை அவள் அழகா இருக்கணுமா, நடக்கிறா பாரு அப்படியா சொல்றது. நிலம் பார்த்து நடக்கணும் பெண்கள் எல்லாம். அப்படி மகத்துவமாக அண்ணன் நடையழகின்னு பேரு. அதுபோல காவிரி நடந்து வந்த காவிரியுடைய அழகை பார்த்து கவிஞர்கள் வர்ணித்த வார்த்தை தான் நடந்தாய் வாழி காவிரி என்று பாரு. அப்புறம் என்ன பிரச்சனை, இதெல்லாம் காவிரிகள்ல நடக்க முடியாம காலில் ஏதோ பிரச்சனை தவந்துருக்கிறான். அப்புறம் தவந்து வந்த காவிரி தவழ முடியாம உருண்டு இருக்கிறான். உருண்ட காவிரி அப்புறம் ஓடி வர முடியாம சொட்டு சொட்டா வந்து கடைசியா காவிரியில தண்ணி திறக்க கர்நாடகக்காரனுக்கு வலிக்குது வருஷம். காவிரி மேலாண்மை வாரி அமைச்சு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, ஆனாலும் அதை கடைபிடிக்க வழி இல்லை. சட்டத்தையே மீறேன்னா அப்ப எவ்வளவு எப்படி கேட்க என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட தீர்மானம் போட்டாச்சு தேவதாட்டுல, ஆனா கட்டக்கூடாத பத்தி எதிர்த்து தீர்மானம். எத்தனாவது தீர்மானம்? 5வது தீர்மானம். இதுக்கு முன்னால 4 தடவை போட்டாச்சு தீர்மானம் போட்டு. சரி, அதை விடுங்க, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரமனை கோழி விட்டா அப்படிங்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் காவிரி வெள்ளம் அவள் அழகாக வந்தது. இன்னைக்கு காவிரியில தண்ணி வர மறுக்கிறான். ஆனா வீரப்பன் இருந்த போதெல்லாம் தண்ணி ஒழுங்காத்தான் வந்துச்சு இல்ல. அவன் சரி விடுங்க. இப்ப காவிரி கொள்ளிடத்தையும் பல லட்சம் கனாடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பல லட்சம் கனாடி தண்ணி போய் வீணா கடல்ல கலக்குது. காவிரி பூம்பட்டினம் என்ற பூம்புகார்ல வீணா போற பச்சை தண்ணியை சேர்த்து வச்சு நாட்டுல தண்ணி பஞ்சத்தை தீர்க்க ஒருத்தனுக்கு சிந்தனையும் இல்ல, திட்டமும் இல்ல. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்க மனுஷன் மூளை வேலை செய்யுது. குடிக்க தண்ணி இல்ல, நாட்டுல கும்மாளம் போட தண்ணி இருக்கு. என்ன சொல்ல, நீர் மேலாண்மை வாரியம்னு ஒண்ணு வைக்கிறோம். யாராவது கடைபிடிக்கிறோமா? நீர்வளத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. ஏதாவது கம்மாய் குளங்களை தூர்வாரி நீர் தேக்கத்தை ஏற்பாடு பண்றோமா? இல்ல. ஆனா ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அங்கிட்டு தூத்துக்குடி மாவட்டம், இங்கிட்டு சிவகங்கை மாவட்டம், எல்லா மாவட்டமும் வருஷம் தண்ணி பஞ்சத்தை தான் சந்திக்குது. நாடு வறட்சி மாவட்டம்னு நாடே அறிவிக்குது. ஆனாலும் நாட்டுல மழை பெய்யாம இருக்கா, தண்ணி இல்லாம இருக்கா, சேர்த்து வைக்க திட்டமும் இல்ல, சட்டமும் இல்ல. ஆனா என் உயிரினும் மேலான அன்பு தம்பி, என் பாசமுடன் உடன் பிறந்த சகோதரன், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் தாலுகா நாடிய கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன், நிமல் நீர் மேலாண்மை கையெடுத்து இந்த உலக நாடுகள் எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறான். அவனை தவிர எவனாலும் செய்ய முடியும். சரி, அந்த தம்பி செய்யறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பல இடங்கள்ல நீர் தேக்கத்தை விட்டுவிட்டார். இலங்கைக்கு போயிருக்காரு, கன்னியாவுக்கு போயிருக்கிறாரு. நம்ம நாட்டுல நாசிக்கு நம்ம ரூபா நோட்டு அச்சடிக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் அங்க வரைக்கும் போயிருக்கிறாரு. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், எல்லா மாவட்டத்திலும் அவருடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படி வேலை செய்யற தம்பிக்கு அதிகாரிகள் உதவி செய்யவில்லை. ஒவ்வொரு அனுமதிக்கும் பல நாட்கள் காத்திருக்க வேண்டியது என்று தம்பி வலைதளத்தில் பதிவிடுகிறார். எவ்வளவு பெரிய வேதனை, அவரை எவ்வளவு எதுக்குறாங்க. என்னமோ அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிற மாதிரி
தரித்திரம் முடிச்சவங்க நாடு நல்லா இருக்கிறது அக்கறை வேணும் இல்ல இல்லைன்னா எப்படி நடக்கும்? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. உலகப் போர் 2 முடிஞ்சிருக்கு. முதல் உலகப் போர், 2வது உலகப் போர், 3வது உலகப் போர் வரும்னு உலக நாடுகள் எச்சரிக்குது. உலக சுகாதார மைய வேடுகளுக்கு ஆரம்பிச்சு சொல்லுது, பூமியில தண்ணி குறைஞ்சிருச்சு, சீக்கிரத்துல பூமி பயங்கரமான வறட்சியை சந்திக்க போகுது, தண்ணி இல்லாம நாடு பரிதவிக்க போகுது எச்சரிக்கை விடுக்கிறார். நாசா சொல்ற 10 நாளைக்கு முன்னால 20 நாளைக்கு முன்னால சகாரா பாலைவனத்துல தண்ணி இல்லாம 49 பேர் ஒரே நேரம் செத்து போனாங்க. அதை கூட இந்த நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் எச்சரிக்கை இருக்கா? இல்லையே. என்ன செய்யுது? 3வது உலகப் போர் எதுக்கு வரும்னு சொன்னாங்க? நீருக்கும் சோறுக்கும் வரும் என்றார்கள். தண்ணீருக்காக 3வது உலகப் போர் வரும்னாங்க. தொடங்கிருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரே ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. பல பேர் அந்த தண்ணி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எடுக்க விடாம ஒரு கூட்டம் தடுக்குது. தடுப்புனா எப்படி? பாதையை அடைக்கல, வர விடாம மனிதனை தடுக்கல, வலை பின்னி வைக்கல, கம்பால் அடிக்கல, துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டேன். நேற்று வரைக்கும் 205 பேரை சுட்டு கொண்டுட்டேன். தண்ணியை தொடக்கூடாதுன்னு. அதே நிலைமை நாளைக்கு நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா? ஆனா மனிதன் மூளை பாருங்க, தண்ணி கூட இடுப்புல தூக்கி, தலையில தூக்கி, தோல்ல தூக்கி, கையில தூக்கி, அப்படி கஷ்டப்பட்ட தாய்மார்கள் இப்ப இலகுவா தண்ணி தூக்க ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 குடமா 6 குடம் வண்டி. அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல பொண்ணுக்கு சீடு அந்த வண்டி வைக்கலன்னா பொண்ணு எடுக்க மாட்டாங்க. எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியல? இந்த கொடுமையை எங்கே இந்த மனித சமூகம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை பாருங்கள். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லோருக்கும் 6 அறிவு இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கும். மனிதர்ல பல இருக்குமா? எல்லாருக்கும் 6 அறிவு இல்ல. 6 அறிவுல சில பேருக்கு 5 அறிவு. மக்கள் மக்கள் விடுவே என்பது தொல்காப்பியம். கம்பரை பாடுறாரு, மக்கள் விளங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்பாங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க டாக்டர் தான் தெரியும். அப்புறம் வரும் என்னப்பா திரியும் வரும் மாடா மாடு. நல்லா கவனிச்சு பாருங்க. அறிவு சார்ந்த தமிழர்களே, இந்த உலகத்துக்கு வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டிய தருணம். காரணம், ஆடு மாடு அட்டை அரண பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு உயர்நிலை என்று பெயர் வைத்தது. உயர்வு அப்படின்னு சொன்னா எதிர்ப்பதை தாழ்வுன்னு சொல்லல. ஏன்? உயர் குணமேவிய தமிழன் மாண்பு படைத்த தமிழிடம் அதற்கு அக்னிணை என்று பெயர் வைத்தது. ஓரறிவு ஒரு மிருகத்தை கூட எவ்வளவு தன்மையும் தரமும் இருந்திருக்கு. என்னாச்சு இன்னைக்கு தமிழனுக்கு? பூரா 1000க்கும் 500க்கும் பாட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் அடிமை. வேற என்ன வச்சிருக்க? நாளைய தலைமுறையான எதிர்கால தமிழர்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? பிஞ்சு குழந்தைகள் எப்படி வாழ போகுது என்ற அச்சமே இல்லாமல் போச்சு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாங்கி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதொரு வீணை செய்த நலங்கிற பொழுதுகள் எரிவதுண்டோ சொல்லி சிவசக்தி புனர்முகவதி ஓடி என்னை பிடித்தான். நெஞ்சு பொருட்களிலேயே நிலைகட்டமாக நினைந்து விட்டால் சட்டப்படி செஞ்சா எவ்வளவு தப்பு வேணாலும் செய்யலாம் நாட்டில். தெரியுமா இல்லையா? ஆமா. சட்டம் ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணு. உண்மையா பொய்யா? உண்மை. ராத்திரில நீதிமன்றம் நடத்துறேன். யாருக்கு? பணக்காரனுக்கு. ஏழைக்கு நடக்குமா? நடக்கும். காசு இல்ல. என்ன செய்ய பாருங்க. அலைபேசி ஊருக்குள்ள சீட்டாருன்னா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கிற சட்டம் இருக்கு. ஊருக்குள்ள சீட்டாருன்னா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கிற சட்டம் இருக்கு. அலைபேசிங்கிற போன்ல ஆன்லைன் செல்போன்ல ஆன்லைன் ரம்மீது கொண்டு வந்து இது வரைக்கும் 300 பேர் செத்தாச்சு, காவல்துறை அதிகாரிகள் உள்பட. ஏன் அதை தடை செய்யல? என்ன சட்டம் எங்க இருக்கு? நமக்கு தேவையா? பெரிய இடத்துக்குள்ள கோடி முட்டை மீட்டெல்லாம் உடனே மனிதன் நினைப்பதுண்டு இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று Thank you.
அருமையா தம்பி பொன்னுமணி தம்பி தினேஷ் மருது நல்ல பேரை காப்பாற்றணும். பேர் வைக்கிறது பெருசு இல்ல. எவன் கேட்க மல்லலார் சொன்னது கடை விதித்தேன் கொள்வார்கள். அறைக்குள்ள போனாரு ஜோதிகள் ஜோதிகள் சொன்னாங்க. அந்த காலத்துல இப்போ வரைக்கும் பெண்கள் தாய்மார்களுக்கு மாங்கல்யம் திருப்பூடுறது. கல்யாணம் பண்ண பொண்ணு உள்ள பார்த்தாச்சுன்னா பொண்ணு சொல்லுது. இப்ப கல்யாணம் பண்ண மறுநாளே உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு தலை வச்சா படுக்கக்கூடாது. நம்ம தனி கொடுத்தா போகணும். நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். ஏன்னு கேட்கக்கூடாது. என் அலைபேசியை நீ பார்க்கக்கூடாது, ஓ அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன். வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் பார்த்து வைக்கணும். சமையல் உள்விட துணிமணி உள்விட துவைச்சு வைக்கணும். சம்மதம்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். எப்படி நீ அவளை உட்காந்து பேசுறதுக்கு பொம்பளை பிள்ளைலாம் ஸ்பெசிபிக் தொலைக்காட்சியில கேட்கவே நாராசமா இருக்கு. எப்படி இருந்த தமிழ்நாடு கேட்டா லிவிங் டுகெதர் பிடிச்சா ஒண்ணு இருந்துக்குவோம், பிள்ளைய பெற்றுக்குவோம், பிடிக்கலையா பிள்ளைய தெருவில் விட்டுட்டு போயிடுவோம். என்னடா கலாச்சாரம் அது? எங்க போகுது இந்த நாடு? என்ன பண்பாடு, என்ன கலை, என்ன மொழி, எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. எவ்வளவு அவமானகரமானது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். அப்படின்னா நாட்டுல நாங்க தான் தமிழ் வளர்த்து நல்லா கிழிச்சம் சொல்றாங்க. என்ன செய்யலாம்? கருப்பு வருமா வராதா? வருமா வராதா? நாட்டிலையும் தமிழ் இல்ல, நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ் வீட்டிலையும் தமிழ் இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணும் போதே உத்தரவு இப்படி போட்டது பொம்பளை பிள்ளை. சரி, ஒருவேளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தாலி கட்டுறோம், மாங்கல்யம் தங்கத்துல செஞ்சு அதை நூல்ல ஒருத்து மஞ்சள் தடவி, அதுதான் திருமாங்கல்யம். நிறைய கல்யாணத்துக்கு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து முகல் என்னன்னா, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பொம்பளை பிள்ளை குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிப்பாங்க. மஞ்சள் முகத்துல பூசுவாங்க, உடம்புல பூசுவாங்க, தாலி கயிற்றுல மஞ்சள் பூசுவாங்க. அந்த மஞ்சள் ஒரு வாசனை வரும், கமகமகமான ஒரு வாசனை மணக்கும். அந்த மனத்துக்கு பேரு வேதிப்பொருள். அந்த மஞ்சள் இருக்கிற வேதிப்பொருள் தான் அந்த வாசனை உண்டு வருது. அந்த வாசனை வேதிப்பொருள் ஆங்கிலத்துல குர்குமின்னு பேரு. அந்த மஞ்சள் பூசி குளிச்ச பெண்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு தெரியுமா? என் அறிவில் சேர்ந்த பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டுல 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? புற்றுநோயின் தாக்கம். மார்பகத்தை எடுத்தாச்சு, வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதையும் மீறி காப்பாற்ற முடியல. ஏன் புற்றுநோய் அதிகம் வந்தது? மஞ்சள் பூசி தானே குளிச்சாங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் பூசி குளிக்கல. மஞ்சள் விளைகிற அதிகமான விளைகிற மாவட்டம் எது? ஈரோடு. மஞ்சள் மாநகரம் என்று சொல்லக்கூடிய ஈரோடு தான் தமிழ்நாட்டிலே புற்றுநோய்க்கு முதலிடம். தமிழ்நாடு ஆய்வு சொல்லுது. அப்ப புற்றுநோய்க்கு முதலிடம்னா மஞ்சள்ல இருந்த குர்குமின் என்ற வேதிப்பொருள் ஏன் வேலை செய்யல? ஏன் வேலை செய்யலைன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னால மஞ்சள் பூசி குளிச்ச எல்லாரும் கடையில போய் மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்து பூசி குளிக்கல. மஞ்சள் கிழங்க உரசி குளிச்சாங்க. மஞ்சள் உரசுனா அந்த வாசம் கமகமன்னு இருந்தது. இன்னைக்கு துணியில ஒட்டுது, வேட்டியில ஒட்டுதுன்னு சொல்லி மஞ்சள் பூசுறதை விட்டுட்டோம், அழகு கெட்டு போகும்னு. அதனாலதான் புற்றுநோய் தாக்க வந்தது. அந்த மஞ்சள்ல இருந்த குர்குமின் என்ற வேதி பொருளை ஈரோட்ல மில்ல, அதாவது மஞ்சள் ஆலையில கொடுத்து அரைக்கிறேன். மஞ்சளை அரைச்சு பொடி பண்றேன், பவுடர் பண்றேன். அப்படி பவுடரா மாத்துற போது அதுல இருக்கிற வேதி பொருளான குர்குமினை தனியா ஒதுக்கி 2 மில்லியன் பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஆனா நமக்கு வருவது கடை வழியா வெறும் பவுடருங்கிற பொடி. அதை வாங்கி பூசி குளிச்சாலோ குழம்புல பயன்படுத்தினாலோ நோய் எதிர்ப்பு சக்தி அதுல இல்ல. அதனாலதான் 190% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. இன்னொன்று தெரியுமா? 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். ஏன்னு கேட்டா குடிச்ச தாய்ப்பால் நஞ்சு. தாய்ப்பால் தான் சுத்தமா இருந்துச்சு. ஏன் தாய்ப்பால் நஞ்சா போச்சு?
பொண்ணை பரிசோதனை பண்ணனா அவ சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. நஞ்சான உணவுகளை தேடி தேடி விளம்பரத்தை பார்த்து சாப்பிட்டு நம்ம நோயை வளர்த்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். காரணம் தெரியுமா? அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு களைக்கொல்லி போட்டு பூச்சி மருந்து அடிச்சு எல்லாத்துக்கும் அதிகமா உரத்தை கொட்ட கொட்ட மண்ணு மலனாகி நெல்லுல ஏறி அரிசில பயன்படுது. அந்த அரிசியை வேக வச்சு கொடுக்கிற போது பெரிய உயிருக்கு பாதிப்பு இல்ல, சின்ன உயிர் பாதிக்கப்படுது. எப்படி சாப்பிடுறோம்? சோத்தை அரைகுறையா வடிச்சு அரிசியா அடிச்சு அந்த சோறை போட்டு புடைச்சு அப்புறம் அதை வறுத்து அதுல என்னத்தையோ ஊத்தி சாப்பிடுறோம். நாடக உலகில் தமிழ் மக்களுக்கு சில கருத்துக்களை அவரால் என்ற விழிப்புணர்வை உண்டாக்கி வரும் நாரதர் கவிராஜ் அவர்களுக்கு ஐயனார் ஆடியோஸ் கார்த்திக் பிரதர்ஸ் சார்பாக 500 பொற்காசுகளையும் இந்த கைத்தறியும் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. பெருமதிப்பிற்குரிய பாசமுது அன்பு உடன்பரவா சகோதரர் ஐயனார் ஆடியோவின் உரிமையாளரும் என் பாசமுது உடன்பரவா சகோதரரும் கார்த்திக் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. அண்ணா நலம் நலம். கோயில் இருக்கீங்களா? காண ஆள் பதில் பார்த்தேன் போயிட்டாப்லையா? சரி, நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக நல்லது. என் செயல் ஆவது யாதொன்றும் அறியேன் யாமறியும் பராபரம். இந்த மண்ணும் மக்களும் மொழியும் மிக முக்கியம். இளம் தளிர்கள் எல்லாம் நோய்வாய்ப்படுகிறது. இளம் தளிர்கள் எல்லாம் மொழி பற்றில்லாது போனது. இளம் தளிர்கள் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று போனதை பார்க்கிற போது மனசு பாரதி சொல்லலாம் நெஞ்சு முறுக்குது இல்லையே. அப்படிப்பட்ட ஆதங்கத்தின் வாயிலாக நாளைய தலைமுறையை ஏதோ நம்ம பங்களிப்பாக நலம்பர செய்துவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தின் காரணம் நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். விதைத்தவன் நான் உறங்கலாம், விதை ஒரு பொழுது உறங்கான். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. ஆகினால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்துக்கு கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெருமகள் வள்ளி. யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. நாட்டில் உப்பு கூட உப்பா இல்லை. அயோடின் என்ற நச்சு வேதி பொருள் கலந்து அதை சால்ட் என்று பேர் வச்சு நைஸ் உப்புன்னு சாப்பிடுறான். பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனை நோய்க்கும் அது ஒரு காரணம். நீங்க நல்லா யோசிக்க. தலைவலிக்கு மாத்திரை போட்டா 1 மணி நேரத்துல நிக்குது. வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டா 2 மணி நேரத்துல நிக்குது. காய்ச்சல் வந்தா 3 நாள்ல தீர்ந்து போகுது. ஆனா இந்த சக்கரை நோய்னு இடம் கண்டுபிடிச்சாண்டில வந்தா போக மாட்டேங்குது. எவ்வளவு மாத்திரை போட்டாலும் தீரலையே. மருந்து மாப்பியா கும்பல் திட்டம் போட்டேன். மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயிரன்னு சொன்னார்தான் பட்டுக்கோட்டையாரு. அதுதான் இங்க நடக்குது. மனுஷனை வச்சு வியாபாரம் பண்றேன். நம்மளை எல்லாம் வியாபார பண்டங்களாக்கி என் மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, செத்து போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா எப்படி இருக்கணும்? எல்லா நோயாளிகளாகவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாகவே இருந்தாத்தான் மருந்து மாத்திரையை இங்க விற்கலாம். அந்த மருந்து மாத்திரையை வித்தாத்தான் தயார் பண்ற குடும்பம் நல்லா இருக்கு. யாரை கொண்டு யார் நல்லா இருக்குது? யார் சொல்லி கேட்பா? எவ்வளவு நேரம் நான் கத்துவேன் முடியலையப்பா. அதனால முடிஞ்ச வரைக்கும் உழைப்போம். கரைத்தால் கரைத்தால் கல்லு கரையும் என்பார்கள். ஆகினாய் ஆலோலம் சொல் அஞ்சரவி. ஓ
காணோம் என்றார். எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் தெரிஞ்ச பாரதி சொன்ன வாசகம், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். உடையார் எனினும் சிந்தனை ஒன்றுடையார். என்ன வேண்டாலும் படிக்கலாம், தப்பு இல்லை. எந்த மொழி தேவை ஏற்படுதோ அதுக்கு தகுந்தார் போல கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் சிந்தனை நமது மொழி தாய்மொழி இருக்கணும்னு சொல்றேன். நீங்க உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. அமெரிக்கா நயாகரா நீர் அருவி நல்வரவுன்னு வச்சிருக்கேன். ஜப்பான் பல்கலைக்கழகம் யாவும் ஊரே யாவரும் ஏழு தீரும் நன்று பிறந்தவாரா என்பது இன்னைக்கு இருக்கு. செருசலேம் கிறிஸ்தவர்கள் கொண்ட இடம் 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்து நிறைவாக நமது மொழி சாப்பு எஸ் முருகானந்தம் அவர்கள் இங்கு நாரதர் அண்ணன் கவிராஜ் அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்து பெருமை முருகன் பேர் வரலையேன்னு நினைச்சேன். முருகானந்தம் முருகனே வந்து கொடுத்துட்டார் அன்பளி. இருப்பு சுந்தரடாப்பு அவர்கள் அண்ணா அவர்கள் அண்ணனுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். நன்றி நன்றி. அன்பளிப்பு வாரி விளங்கி அண்ணன் முருகானந்தம் அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படிப்பட்ட உலகம் எல்லாம் கொண்டாடுது. பாருங்க, செருசலேம் கிறிஸ்தவர்கள் வந்த இடம் 10 கட்டளையை மொழிபெயர்த்து தமிழ்ல இருக்கு. என்ன ஆச்சரியம் தெரியுமா சுரேஷ்? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. அம்மா கத்துதா? லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கேன், இல்ல மதர்னு கத்திருக்கேன். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன காரணம் தெரியல. லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டுல பல எரும மாடுல தமிழை தொலைச்சே மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? யாருக்கா? அவர்னா பிருத்திகா, தர்ஷினி, மகிஷி, சமைதா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வைக்கிறோம். குருமான்னு வைப்பா பிள்ளைய நம்ம வச்சு இன்னொருத்தர் பேர் வைக்கிட்டோன்னா சொல்றேன் குருமான்னு வை, யோகம் வரும். அப்புறம் நம்பித்தானே ஆகணும். 79 ஆண்டு காலமா நம்பித்தான் நம்மள இன்னமும் பாமர மக்களாக வச்சிருக்காங்க. பாமர மக்கள்னா என்ன அர்த்தம்? அறியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள். அப்ப 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இந்த மக்களை படிக்காம தெளிவில்லாம அறியாம வச்சிருந்தது யாரோட குத்தம்? ஆண்டவன் குத்தமா? ஆண்டவங்க குத்தமா? நமக்கு தேவையில்லாது பெரிய இடத்து போலாம் போய் அப்படிங்கிறதா. அப்ப என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழி இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காரக்குடி பேருந்து நேற்று ஒரு அம்மா ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஏமா பிள்ளைய அடிக்கிற? பச்சை பிள்ளைன்னு கேட்க அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நான் எவ்வளவு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன், எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறேன், அந்த பையன் பார்த்தா அம்மான்னு கூப்பிடுறாங்க. தமிழ்நாட்டுல இந்த கொடுங்க அம்மான்னு கூப்பிடக்கூடாது போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் எப்படிமா கூப்பிடணும்? மம்மின்னு கூப்பிடணும். ஏமா மம்மினா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் கூப்பிடு. மம்மினா உடல்ல உயிர் இல்லைன்னு அர்த்தம். பிணம்மா உயிரற்ற உடம்புக்கு பேர் மம்மி. அப்படி கூப்பிட சொல்லி எனக்கு அது தெரியாது. எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனா சரி மம்மின்னு விட்டாங்க. பார்த்தா மம்மின்னு முட்டா கூப்பிடுறாங்களா? இப்ப மம்முன்னு பிரதர்னவங்க புரோன்னு ஒன்னாலும் விட்டுட்டாங்க. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? மொழி சிதைவு பாருங்க. ஒரு இனத்தை அழிக்க துப்பாக்கி வச்சு சுட வேண்டாம், மொழியில கை வச்சா போதும், முடிஞ்சு. என்ன வச்சிருக்கிறோம் நம்ம? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வந்தாரு. ஐயா உன் மனைவி அம்மானு முப்பது இந்த பயலை போட்டு அடிக்கிறாரு, நியாயமானு கேட்கப்படாதா? ஐயா கோச்சுக்காதீங்க, ரொம்ப நாள் அம்மாவத்தான் இருந்தா, இப்பதான் என்னமோ இல்லை கொஞ்ச நாளா நலபிடமா மாறிட்டா, விடுங்க அவன் மம்மியே கூப்பிடுறது. புரியுதா உங்களுக்கு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முடச்சிருவாரு. அகரத்துல தொடங்கி அகரத்துல முடியுது உலகத்துல எல்லா மொழியும். ஆனா பாருங்க, ஆனா நடுவுல ஊனா முடிவு மானா அப்படி இருக்கும். பாத்தீங்களா? ஆ ஊ மா. ஆனா வச்சு அந்த கடையில விட்டா ஊ மா ஆ உமா பேர் வந்துருச்சா? இப்ப பாருங்க, ஆனாவும் நேரா இருக்கு, ஊனாவும் நேரா இருக்கு, மானா தலைகளா இருக்கு. மானா ஏன் தலைகளா இருக்கு? மானாங்கிறது மண்டக்குருவம். மண்டக்குருவம் முடிச்ச முறை தலையில தான் சொல்லி பேச்சே கேட்க சொன்னா கேட்கலாம். புரியுதா இல்லையா? என்ன புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட மொழி பற்றி நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அப்படி உலகத்திலே உயர்ந்த மொழியான நமது மொழி அது யாவும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் என்றும் பிறந்தவா. இங்க அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு தெரபி வைத்தியம்னு ஒன்று பண்றேன். தெரபி வைத்தியம் ஐயா வாங்க பார்த்து தெரபி வைத்தியம். அந்த தெரபி வைத்தியத்துக்கு என்ன பேர் தெரியுமா? நாட்டுல பேச்சு நல்லா வரணுமா, ஆயுஷ் பூர்வமா. என்னடா படிக்க வைக்கிறாங்க? அமெரிக்காவில் தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்? ஆயுஷ் வளரும். அம்மா அப்பா அண்ணா தம்பி அக்கா மாமா அத்தேன்னு சொல்லி பாருங்க, மூச்சு அடங்கும். அதையே மாத்தி வேற மொழி சொல்லுங்க, மதர் பிரதர் அப்படின்னா மூச்சு போயிடும். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், ஆயுஷ் வளரணும்னா தமிழ்ல பேசணும், தமிழ்ல பேர் வைக்கணும். இப்ப அந்த நாட்டுல பாருங்க திரைக்கு வைக்க என்ன பாட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? திருப்புகழ். 16,000 பாட்டு அன்னகிரி பாடிய திருப்புகழ்ல முதல் பாட்டு முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவன் முத்திக்கொரு இத்திக்குருபரன் என போதும் என்ற பாட்டை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அமெரிக்காவில். இன்னொன்று தெரியுமா? சீனாவில் ஒரு நாடு இருக்குல்ல, நம்ம சீன நாடு.
சீன தேசத்துல பள்ளிக்கூடத்துக்கு சீனாவுல வந்து பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு முக்கியத்துவம் பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ்ல பேரு தமிழ் வாத்தியார்கள் ஏயா ஒரு பொண்ணோட வளையலுக்கு வந்து பேசுவா எனக்கு தெரியுதா நான் சீனாவுல இருந்து பூங்கோதை பேசுறேங்களா. பூங்கோதைங்கிற பேர் யாருக்கு பேரு? தமிழ் பேரு. பூங்கோதைங்கிற பேரு சீனாவுல வச்சுட்டேன். நீங்க என்ன பேர் வைக்கிறீங்கன்னா அவ்வளவு நினைச்சு பாருங்க. பேர் தானே நினைக்காதீங்க, நாளைக்கு அந்த பேர் தான் பேர் சொல்லும். அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். என்னப்பா ஏதோ பேசுகிறாரு, இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் சொல்லுங்க. அந்த பேர் வேணும். அந்த பேரு தமிழா இருந்தா நாளைக்கு உலக நாடுகள் கொண்டாடும் இந்த தமிழ் நமக்கு பேர் சொல்லும். ஏன்னா ஒரு ஆய்வு செய்யலாம். இன்னைக்கு கீழடி ஆய்வு சொல்லுது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் தொல்லியத்துறை சொல்லுது நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு இன்னைக்கு சொல்லுது. நான் இன்னொரு 200 வருஷம் கழிச்சு கற்பனை பண்ணி பாருங்க. தமிழர்கள் தமிழ் பேர் இருக்காது கேட்டா 100க்கு 70% மாத்திட்டான், 30 தான் இருக்கு. அதை என்ன சொல்ல 70% தமிழர்கள் வாழவில்லை, வேறு மொழியாக தான் இருந்திருக்கு அப்படின்னா இது தமிழ்நாடே இல்லைன்னு எழுதுவேன். எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்கள். அறிவார்ந்த என் தமிழ் சமூகமே நெஞ்சு பதறுதையா என்ன நடக்குமோன்னு. ஆனா வடநாட்டு ஊழியர்கள் இங்க வந்து அண்ணா வணக்கம்ங்கிறேன், அண்ணா வணக்கம்ங்கிறேன். நம்மளால அவனை பார்த்து வாங்கச்சி அப்படின்னு பல்லடிக்கிறேன். கண்டிப்பா வருமா? வரும்ல. நீங்க சீனாவோட அது மட்டும் இல்ல, சீன அதிகாரிகளை போய் கேட்கிறாங்க தமிழுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்னு. அவன் சொல்றான் உலகத்துல 6 மொழி செம்மொழி, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் 6 மொழி செம்மொழி. 6 மொழி செம்மொழியில 4 இல்ல. உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைஞ்சு போச்சு. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம் 4 அழிஞ்சு போச்சு. மிச்சம் இருப்பது 2, ஒன்னு சீனம் இன்னொன்னு தமிழ். அப்புறம் உங்க மொழியா இருக்க பதிலுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம். அதுக்கு சொல்றாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மொழியான சீன மொழியும் அழியும் என்று எங்க விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. ஒருவேளை சீன மொழி அழிந்து போனால் உலகத்துக்கே மூத்த மொழி, அழியாத மொழி, நிலையான மொழி அதுதான் இந்த தமிழ் மொழி. அதனால தமிழை நாங்க படிச்சுக்கிட்டோம். அதை எச்சரிக்கையோட வாழ்றாங்க. நம்ம எது போனாலும் கவலை இல்லை, காசு வந்தாச்சு. சாதியையும் சாராயத்தையும் வளர்ந்துச்சா விளங்குமாடா? விளங்குமா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல அடிச்சு கொண்டு விட்டான் பொம்பளை பிள்ளைய. அடிச்சவனை கைது கொண்டு காவல்துறை 2 வாரத்துல 12 நாள். ஏன்டா அப்படி 12 கேட்டா போதையில பண்ணிட்டாங்க. என்னடா போதை பண்ணி? கஞ்சா குடிச்சிருக்காங்க. கஞ்சா குடிச்சேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். நாட்டுல தலைவர்கள் பேசுகிறார்கள் போதையே இல்லாத தமிழ்நாடு. என்ன நியாயம்? மனசாட்சி வேண்டாம்? உறுத்தல எவன் செத்தாலும் இப்போ கவலை இல்லை, நமக்கு காசு வேணும். தான வாழ்க்கை இதுவா? மக்களை காப்பாற்ற தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் சகத்தினை அழித்து. அடுத்து பாருங்க, திருப்பூர்ல கிழவனை கொண்டு கிளவி தூக்கி விட்டாங்க. எதுக்கு போய் கேட்கிறேன் என்ன கேள்வி? ஆமா, மதுராந்தகத்துல ஒரு படிச்ச பொம்பளை பிள்ளைய விடிய 3 குடிகார நாய்கள் சித்திரவதை. இந்த லட்சத்துல குடிகாரன் வேற சொல்லப்படாம மானம் கட்டவங்க பேர் வைக்கிறாங்க மது பிரியர்கள். குடிகாரன்னு சொல்லு. வெக்க ரோசம் வேணுமா இல்லையா? இல்ல. அப்புறம் திருவண்ணாமலையில பிரச்சனை, எத்தனை ஒரு பொண்ணு, அடுத்து திருச்சியில ஒரு பொண்ணு, அப்புறம் எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனை. கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க. அப்புறம் கடைசியா தூத்துக்குடி. இப்படி பார்த்தா பாருங்க, பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி சேலத்துல ஒண்ணு கிளம்பிடுச்சு. எங்க போய் முடிய போத பொம்பளை பிள்ளைய புத்தவங்க வயிற்று நெருப்ப கட்டிக்கிட்டு என்ன செய்யுது? பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பக்கத்து ஊருக்கு அனுப்ப முடியல, பேருந்துக்கு அனுப்ப முடியல. இதுவா வாழ்வு? இதுவா சரி? இதுவா நியாயம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலதாமதம் காரியத்திற்கு கேடு, வருகிறான் காவலன், அவனை சந்தித்தார் கழகத்திற்கு வழி சுந்தரம் நிறைந்ததும் மெதுவா பாக்கு வரல, பாக்கு அடிக்கலாம். எங்க அப்பதாலாம் பாக்கு வர வச்சிருந்தா. இன்னும் எங்க பார்த்தாலும் வச்சிருந்தாங்க. வீட்டுல இருக்கா? வயசான காலத்துல தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு ஒரு சமூகம் கிளம்புது தெரியுமா உங்களுக்கு? புள்ள தொட்டில அழுதான்னா கிளம்பி இருந்தா சொல்லுவா, புள்ள அழுகிறான் பசிக்கிறவர்களுக்கு பாலை கொடு, புள்ள அழுகிறான் வயிற்று வலிக்கிறவருக்கு வெளியிருக்கிறீங்க, புள்ள அழுகிறான் எது எறும்புல வச்சுட்டா. அந்த உணர்வு தெரியுது. இன்னைக்கு பாருங்க, வயசான காலத்துல தாத்தா பாட்டி பேர பிள்ளைய கொண்டு தண்ணி தாடான்னா ஊருக்கே வந்து உனக்குல வரல கேட்கிறாங்களே. ஒரு மன்னர் வேட்டைக்கு போனாலும் கிளம்பிருக்கிறாரு. மழை வந்தாலும் வருங்க, மன்னருக்கு கீழே மந்திரி இருப்பாங்க அந்த காலத்துல.
வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. நாளைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு சொல்றவங்க மந்திரி பார்த்துட்டு சொன்னார், வானசாஸ்திரம் பார்த்து மழை வராது மன்னா, நீங்க வேட்டைக்கு போனாங்க. மன்னர் படை வருவாரத்தோட வேட்டைக்கு வேலைக்கு போனார். ஒரு விவசாயி தோல்ல மண்வெட்டி வச்சுக்கிட்டு தலையில ஒரு கூடையோட கையில ஒரு கழுதையை பிடிச்சிட்டு கிழிஞ்ச கோவணத்தோட வந்தார். அந்த விவசாயி தாத்தா சொல்லுவாரு, மன்னா நீங்க போகாதீங்க, மழை வரப்போது பாக்குறேன், மேகம் தெரியுது. ஆனா போய் மந்திரி பார்த்து சொல்லிட்டா நீ ஏமாத்துறான் அப்படின்னு மந்திரி சொன்னதை நம்பி வேட்டைக்கு போனாரு மன்னர். அங்க போன கொஞ்ச நேரத்துல இடி, புயல், மழை, வெள்ளம், காத்து, சூற காத்து வந்துருச்சு. தடுமாறி அரண்மனைக்கு வந்துட்டார். வந்தா மன்னருக்கு கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் மகிழ்ச்சி. மந்திரி சொன்னா மழை வராதுன்னு, அது நடக்கல. விவசாயி சொன்னா மழை வரும்னு, நடந்து போச்சு. எப்படி தெரியும் விவசாயிக்கு மழை வர விஷயம்? ஆள் விட்டு கூப்பிடு, விவசாயியை கூப்பிட்டு கேட்டாரா? அவர் சொன்னார், விவசாயி ஐயா எங்களுக்கு நெய்யா தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விளைஞ்சா அறுத்தோம், நாங்கெல்லாம் வெந்த திருடி விதி அந்த இடத்துல செத்தோம், இந்த தலையில ஏறிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர விஷயம். கழுதைக்கு மழை வர விஷயம் தெரியுமா? எப்படி? நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தல, ஆமா, கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு, கழுதை காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே மந்திரி இருந்தா இல்ல, மழை வர விஷயம் தெரியல, என்னத்துக்கு மந்திரியை தூக்கிட்டு கழுதைய மந்திரி ஆகிட்டார். ஆமா, மழை வர விஷயம் மந்திரிக்கு தெரியல, அப்புறம் என்னத்துக்கு அப்படின்னு கழுதைய மந்திரி ஆக்கணும். போதும், உங்க நாட்டுல கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது.